தம்பி, உன் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கரெக்டாக சொல்லு. சார் வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? சார் எனக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. என் அண்ணன் எங்கே இருக்காருன்னு சொல்லி. என் பேர் இனியன், என் அண்ணன் பேர் குமரன். ஆ, நீங்கள் தான் குமரனோட பிரதரா? ஆமாம் சார். அவர் லாக்அப்பில் இருக்காரு, அதான் ஃபோன் பண்ணேன். ஒரு நிமிஷம் சார். டேய் குமரா, என்னடா என்னாச்சு? இப்படியே பேசாம தலை குனிஞ்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? எல்லாம் சரியாயிடுமா? என்னடா பண்ணிட்டீங்க வந்திருக்க? சொல்லுடா. டேய், நீ இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? எல்லாம் என் தலையெழுத்துடா. நான் அவசரத்துல ஏதேதோ பண்ணிட்டேன். என்ன எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போயிடுறா. முதல்ல நீ எதுக்காக உள்ள வந்தேன்னு சொல்லுடா. அப்பதான் உன்னை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு நான் யோசிக்க முடியும். அது எல்லாம் இவரால வந்ததுடா. இவர் பேச்சை கேட்டதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். என்ன மகனே, எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுற? உனக்கு குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால நான் சொன்னதெல்லாம் கேட்டேன். இப்போ மாட்டிக்கிட்ட உடனே ஜகா வாங்கிட்டு எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மகனே. டேய், ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுடா. நீ அவரை குத்தம் சொல்ற, அவர் பதிலுக்கு ஏதேதோ சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அத நான் சொல்றேன் இனியன். அவங்க 2 பேரும் கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரியில விளையாடி இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய அப்பன்ஸ் தெரியுமா? அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கோம். டேய், படிச்சவன் தானே நீ. இதெல்லாம் தப்புன்னு தெரியாது உனக்கு? ஏன்டா உன் புத்தி இப்படி எல்லாம் போகுதா? இல்லடா, இவர் தான் ஆசையை காட்டினாரு. அவர் ஆசை காட்டினா நீ தப்பு பண்ணிடுவியா? வர வர உன் போக்கே சரியில்லடா. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற ஏன்டா? ஹலோ கான் சார், வந்ததுல இருந்து உள்ளேயே நின்னுகிட்டு இருக்கோம். ஒரு சேர் கூட போடல. ரொம்ப டயர்டா இருக்கு சார். காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எதுவும் வாங்கி தரக்கூடாதா? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் வேணுமா? ஏண்டா என்ன திமிரு உனக்கு? உள்ள வந்தனா அடிச்சு கையகால உடைச்சிருவேன். லாக்அப்ல இருக்குன்னு கொஞ்சம் கூட சொரணம் இல்லாம பூஸ்ட் கேக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? பெரிய வீட்டு மனத்தை வாங்கிட்டீங்களே. வெக்கத்துக்கும் பசிக்கும் என்னடா சம்பந்தம்? ரெண்டும் வேற வேற டிபார்ட்மெண்ட் ஆச்சே. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு சார். சார் வாங்க உட்காருங்க. சேட்டு சார் இல்லையா? அவர் வெளியே போயிருக்காரு. நீங்க வாரம் தவறாம தவணையை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப தவணையை கட்டாம லேட் பண்ணீங்கன்னா எப்படி? சார், நாங்க எதுவுமே வேணும்னு பண்ணல. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாம போனதுனாலதான் தவணை கட்ட முடியாம ஆயிடுச்சு. என்னம்மா சந்தர்ப்ப சூழ்நிலை? எல்லாருக்கும் தான் பிரச்சனை வருது, யாருக்கு தான் பிரச்சனை இல்ல? அதுக்காக கொடுத்த வாக்க மீறலாமா? சார், என் பொண்ணுக்கு ரோட்ல சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனப்பதான் அவளுக்கு போன் மாரோ கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதை குணப்படுத்தணும்னா நிறைய செலவாகும்னு சொன்னாங்க. அதான் தவணைக்காக வச்சிருந்த பணத்தை என்னோட பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்க
பர்சனல் பிரச்சனையெல்லாம் இங்க எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்பவே எப்படின்னா முழு தவணையும் நீங்க ஒழுங்கா கட்டுவீங்களான்னு எனக்கு டவுட் வந்துடுச்சு. இல்ல சார், சந்தேகம்லாம் வேண்டாம். கண்டிப்பா நாங்க ஒழுங்கா கட்டிடுவோம் சார். இந்த முறை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ் சார். இந்த கோகில் அம்மா வேற சூழ்நிலை தெரியாம அடிக்கடி போன் பண்ணி உயிரை வாங்குறாங்க. சூப்பர்மா. உன் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட், கேன்சர், அது இதுன்னு டிராமா போடுறது அதெல்லாம் நாங்க நம்பணும்னு நீயே ஒரு ஆளை செட் பண்ணி ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேல்ல, அப்படியே டென்ஷனா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. நாங்க இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். பணத்துக்காக என் குழந்தைக்கு நோயின்னு போய் சொல்ற அவசியம் எனக்கு இல்ல. உண்மையிலேயே என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அங்க இருந்து தான் போன் பண்றாங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால தான் கட் பண்ணேன். மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இப்பவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் ஃபோன் பண்றாங்களா? ஆமா சார். அப்பா பேசுங்க. சொல்லுங்கம்மா. ராசாத்தி, இப்ப நீ எங்க இருக்க? ராசாத்தி, ராசாத்தி. இல்லம்மா, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நீ வர்றதெல்லாம் இருக்கட்டும் ராசாத்தி. நீ இப்ப எங்க இருக்கன்னு கரெக்டா சொல்லு. ஸ்கூல்ல இருந்து வர வழியில இருக்கேன். போதுமா? ராசாத்தி, அப்போ நீ எப்பதான் ஆஸ்பத்திரிக்கு வருவ? ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? வரேன்னு சொன்னா வரமாட்டேனா? முக்கியமான விஷயமா ஒரு இடத்துல இருக்கேன். சும்மா நொய் நொயின்னு பேசிக்கிட்டு என்னை ஏன் டார்ச்சர் பண்றீங்க? இதுக்கு மேல போன் பண்ணீங்க அவ்வளவுதான். வைங்க போன. பாத்தியா உங்க அம்மாவ? அவளுக்கு இங்க வரதை விட அவளுக்கு முக்கியமான வேலை இருக்கான். எவ்வளவு தெனாவட்டா பதில் சொல்றா பாரு. பாட்டியால என்ன பண்ண முடியும் சொல்லு? பூமிகா, உன்னை பாக்குறத விட அவளுக்கு என்ன அப்படி முக்கியமான வேலைன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் ஸ்வேதாவை கூட விட்டுட்டு உன்னை பாத்துக்கிறேன்னா உன் மேல எனக்கு எவ்வளவு பாசம்னு புரிஞ்சுக்கோ. அப்ப அம்மா இனிமேல் இங்க வரவே மாட்டாங்களா? அவ வர்றது டவுட் தான் செல்லம். இப்பெல்லாம் உன் பேரை கேட்டாலே உங்க அம்மா எரிஞ்சு எரிஞ்சு விழறா. நானும் எத்தனையோ தடவை போன் பண்ணி பாத்துட்டேன், பேசியும் பாத்துட்டேன். அவ இங்க வரவே மாட்டேங்கிறாளே. பாரு, கண்மணி அம்மா உனக்காக தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பால் கொடுக்கறாங்க, கஞ்சி கொடுக்கறாங்க, உனக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து உன்னை அக்கறையா பாத்துக்கறாங்கல்ல. ஆமா, பெரியம்மா தான் எனக்கு எல்லாமே செய்யறாங்க. என்ன அக்கறையாவும் பாத்துக்கறாங்க. அம்மா எனக்கு எதுவும் செய்யல, என்ன வந்தும் பார்க்கல. பேட் மம்மி. கண்மணி, பூமிகாவோட பிஞ்சு மனசுல நஞ்ச கலந்தாச்சு. இனிமே அது குறையாம பாத்துக்கிட்டா போதும். மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். எப்படியோ என் குழந்தை என் கைக்கு வந்தா போதும். அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு?
சார் என்னப்பா உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டியா? என்ன சொல்றான்? சார் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசர புத்தியில இப்படி பண்ணிட்டான். மத்தபடி கெட்ட வழின்னு தெரிஞ்சு இதை பண்ணல சார். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க சார். ஏப்பா அவசர புத்தினா அதுக்கு ஒரு அளவு வேணாமா? ஆளை பார்த்தா டீசெண்டா படிச்சவ மாதிரி இருக்கான். ஆன்லைன் லாட்டரி விளையாடுறதே தப்பு, தெரியாம பண்ணிட்டான்னு சொல்ற. இவன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி உள்ளதெல்லாம் தான் புத்தி வரும். சார் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. எங்க குடும்பத்துக்கு திருக்கழங்குன்றத்துல பெரிய மரியாதை இருக்கு சார். சார் என் அப்பா பாரி, என் பெரியப்பா நேசமணிக்கு ஊருக்குள்ள அவ்வளவு நல்ல பேர் இருக்கு சார். இவன் இப்படி பண்ணது தெரிஞ்சா வீட்டுல எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். தம்பி பாரியையா வீட்டு பையனா நீங்க? ஆமா சார். என்ன தம்பி இது, அவங்க என்ன மாதிரி பேர் வாங்கின குடும்பம்? ஐயா இந்த தம்பி சொல்றது நிஜம்தாயா. நானும் இவங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணன் தம்பி ஒத்துமைய அந்த குடும்பத்தை பார்த்து தான் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஐயா. ஏப்பா உங்க குடும்பம் கௌரவமான குடும்பம்னு சொல்ற, ஆனா இவன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. ரொம்ப கீழ்த்தரமா எல்லாம் இருக்கு. சார் இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க கேஸ் எதுவும் போடாம இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். ஆமாங்க சார், குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இப்படி தப்பு பண்ணிட்டேன் சார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க சார். தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியல. உனக்காக இந்த ஒரு தடவை இவனை மன்னிச்சு விடுறேன். ஓகே சார். திரும்ப ஏதாவது தப்பு பண்ணா அப்புறம் நான் பொல்லாதவனா மாறிடுவேன். அவன் திரும்ப தப்பு பண்ண மாட்டான் சார், அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ அந்த பையனை கூப்பிட்டு. சரிங்க சார். யோ நீ உள்ள போயா, உன்னை யாரே கூப்பிட்டா? உள்ள போ. இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சுடு. சரிங்க சார். இனியா அப்படியே ஒரு நல்ல வக்கீலா கூட்டு வந்து என்னையும் ஜாமீன்ல எடுப்பா. இங்க இருந்தா என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க. இனியன் அவர் உங்களுக்கு தெரியுமா? உரிமையா ஜாமீன்லாம் எடுக்க சொல்றாரு. இல்ல சார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. டேய் இனியா, நான் உன் சித்தப்பாடா. மனசாட்சியே இல்லாம எப்பறா போய் சொல்ற? சார் அவர் லூசு மாதிரி ஏதோ வளர்றாரு சார். அந்த ஆளை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நீங்களே என்னன்னு பாத்துக்கோங்க சார். எவனையாவது கழட்டி விட நான் என்னென்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுவனோ அதே டெக்னிக்கை என்கிட்டயே யூஸ் பண்றானே. அடே குமரா, நீயாவது சித்தப்பாவை வெளியே கொண்டு போடா. டேய் அவங்களே உன்னை தெரியாதுன்னு சொல்றாங்க, அப்புறம் என்னடா முறை வச்சு பேசுற? கான்ஸ்டபிள் அவனை கொஞ்சம் கவனி. எஸ் சார். ஏய் என்ன இருங்க சார், போயிட போறாங்க. டேய் அந்த ஆள் என்ன பாக்குற? அந்த ஹாஸ்பிட்டல்ல பூமிக்கா நல்லபடியா குணமாயி வரணும்னு ராப்பாக்கல எல்லாரும் பாடுபட்டு இருக்கோம். இதுல உன்னை வேற போலீஸ் பிடிச்சிருக்கேன்னு நான் டென்ஷன்ல வந்திருக்கேன். இதை பாரு, முதல்ல அந்த ஆள் சகவாசத்தை ஒழிச்சுக்கிட்டு சொல்லிட்டேன். அப்பதான் நீ உருப்பட முடியும். வா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வா. டேய் குமரா, குமரா என்னை இப்படி அனாதையை விட்டு போகாதடா. ஏய் தேவலாம இதுக்கு கத்தி கூச்சல் போடுற? உன் மூஞ்ச பார்த்தாலே அக்யூஸ்னே தெரிஞ்சு உள்ள போயா போ. டேய் யாரை நம்பி நான் போறது? போகடா போக. ஏறுடா. உங்க சொந்தக்கார அம்மா என்ன சொல்றாங்க? அவங்க இங்க இருக்கிற சூழ்நிலை புரியாம தேவையில்லாத எது பேசிட்டு இருக்காங்க சார். சரி, அது உங்க பர்சனல் விஷயம். என் பணத்துக்கு பதில் சொல்லுங்க. சார்
உங்களுக்கு ஏற்பாடு பண்ண பணத்தை என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இல்லனா இந்நேரம் தேடி வந்து உங்க பணத்தை கொடுத்திருப்போம். லாயர் சார் நான் பொய் சொல்றதா சொல்றாரு. என் பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாருங்க சார். இப்போ உங்க பொண்ணுக்கு எப்படிமா இருக்கு? போன் மாரோ கேன்சர் குணமாக ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு தேறி வந்துகிட்டு இருக்கா. அவளை பார்க்கறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்பதான் உங்க போன் வந்துச்சு. அதனால நேரா நான் உங்களை பார்க்க வந்துட்டேன். ஆக்சிடென்ட் ஆகி இன்னும் என் பொண்ணு முகத்தை கூட நான் பார்க்கல சார். உங்க நிலைமையை நினைச்சாலே கஷ்டமா தான் இருக்கு சார். பெரிய மனசு பண்ணி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்படியாவது நான் உங்க தவணை பணத்தை கட்டிடுறேன். ப்ளீஸ் சார். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால இன்னும் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள தவணை பணத்தை கட்டிடுங்க. அப்படி கட்டலன்னா உங்க மில்ல ஜப்தி பண்றத தவிர வேற வழி இல்ல. சார் அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. 1 வாரத்துக்குள்ள நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுவேன். நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். ஒரு வாரம் டைம் கொடுத்து பாப்போம் கட்டுறாங்களான்னு. அப்படியே பண்ணலாம் சார். கட்டலன்னா மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே சார். சம்பந்தி, சம்பந்தி, ராசாத்தி வரா சம்பந்தி. அத்தை, பூமிகாவை பார்க்க விடாம அந்த ராசாத்திய எப்படியாவது தடுத்தே ஆகணும் அத்தை. அவ வரட்டும், ஏதாவது பண்ணுவோம். சம்பந்தி, அந்த பொறுப்பை ஏன் கிட்ட விடுங்க. அவளை எப்படி துரத்துறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. அத்தை, பூமிகா கண்ணு முடிச்சிட்டாளா? நல்லா இருக்காளா? என்ன எங்கன்னு கேட்டாளா? ஆமா, நீ சாப்பாடு கூடயே மாமா கிட்ட கொடுத்துட்டு எங்க போன? முதல்ல அத சொல்லு. அத்தை, நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் அத்தை. பூமிகா எப்படி இருக்கா? நான் உடனே அவளை பார்க்கணும் அத்தை. உனக்கு தான் அவன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீ சீன் போடுற? என்னது? நான் சீன் போடுறேனா? எனக்கு என் பொண்ணு மேல அக்கறை இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா, உனக்கு அக்கறை இருந்திருந்தா நான் போன் பண்ண உடனே நீ எடுத்திருக்கணும். 4-5 தடவை உனக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீ போனை எடுத்த. அப்பவும் அலட்சியமா பேசிட்டு போனை கட் பண்ணிட்ட. இதுலயே தெரியலையா உன் அக்கறை எவ்வளவு தூரம் இருக்குன்னு? நான் என்ன பொழுது போகாமலே உனக்கு போன் பண்ண? பூமிகாவை பத்தி பேசதானே போன் பண்ண. இங்க பாருங்க, உங்ககிட்ட என் அக்கறைய நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் என் அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஹே, இப்ப எதுக்கு எங்க அம்மாவை எடுத்தறிஞ்சு பேசுற? அவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? ஏன் பொண்ணு மேல எனக்கு பாச அக்கறை இருக்காதா? இதெல்லாம் நல்லா பேசு. அப்புறம் ஏன் போன் பண்ணா அட்டென்ட் பண்ணாம இருந்தியா? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். அதனால என்னால எடுக்க முடியல. அது தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. உள்ளே விட அப்படி என்ன முக்கியமான வேலையோ தெரியல. கண்மணி, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. என்ன ராசாத்தி, வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளுது. அவ உன் பொண்ணோட உசுரை காப்பாத்தி இருக்கா, அத மறந்துட்டு நீ பேசிட்டு இருக்க. கண்டிப்பா அத்தை. ஆனா ஏன் பொண்ணு மேல எனக்கு பாசம் இல்லைன்னு சொன்னா எனக்கு மனசு வலிக்காதா? சரி சரி விடு. அவ அம்மாவை நீ திட்டினதுனால அவ பேசிட்டா. சரிங்க அத்தை. நானும் என் பொண்ணை இவ்வளவு நேரம் பார்க்க முடியலங்கிற வேதனையில ஏதோ பேசிட்டேன். ரொம்ப தான் வேதனை. எப்படியோ என் பொண்ணை முதல்ல பார்க்கணும். நீ எங்க போற?
2 நாளா புள்ளைய வந்து நீ எட்டி கூட பாக்கல. இப்ப எந்த உரிமையில போற உள்ள? இத பார், பூமிகாவை பாத்துக்க எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல வெளியில போ.